வணக்கம் மக்களே. கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் தந்தை மகன் வியாபாரி ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரையும் காவல்துறை மிக கொடூர முறையில் அரக்கனை போல நல்ல மாவீரனாய் இருந்த 2 ஜீவனங்களையும் அடித்தே கொன்ன சம்பவம் உலகத்தையே உலுக்கினது. உலகமே அறிந்தாலும் நீதி என்று ஒன்று இருக்கிறது. நீதிதான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தங்கள் இருக்கிறது. அதன் மத்தியில் தானாவே முன் வந்து மதுரை கோர்ட்டு எடுத்து இந்த கேஸை எடுத்து நடத்தினாங்க. சுமார் 6 ஆண்டு காலம் ஆயிருக்கிறது. அதுலேயும் பேசிக்கா இருந்ததுல சிபிஐ விசாரணை உள்ள இறங்கி துல்லியமாக விசாரணை எடுத்து அந்த குடும்பத்துக்கு அந்த 2 ஜீவனுக்கு தேவையான ஒரு ஆத்மார்த்தமாக நீதிபதி வழங்கியிருக்கிறார். அந்த 9 பேருக்கும் தண்டனை உண்டு என்று தகவல் சொல்லியிருக்கிறார். உண்மையான நாங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்தின் உள்ளத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மிகவும் சலிட்டு அடிக்கிறோம். ஏன்னா உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். சிபிஐ நிர்வாகத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் இன்னும் எங்கள் இதயத்தில் கேள்வி இருக்குகிறது. என்னவென்றால், வருகின்ற திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். குற்றங்கள் அந்த அரக்கர்களுக்கு உச்சபட்சமான தண்டனை, மிக கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மனித குலமாக உள்ளத்தில் இருந்து நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி ஐயா.